நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராசிருஷ்டவபுர்தராபியாம் நகேந்திரகன்யா விருடகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். ஹர ஹர நம பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சந்திரர் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி, அந்தரத்து அமரர் பெம்மான் ஆனல் வெல்லூர்தியாந்தன் மந்திரம் நமச்சிவாய ஆக நீரு அணியப் பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழல் விரகிட்டன்றே ஆனாயர் குழலோசை கேட்டு அருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவவல்லியுடன் காணாதிகாரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து வானாறு வந்து அணைந்தார் மதினாரும் சடைத்தாழ. ஓம் அகதீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவணபவாய நம. திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடான ஓங்காரக்குடில் ஆசான் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமியின் கருணையால் இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் அமைந்துள்ள நகர் என்ற கிராமத்தில் உள்ள அப்ரதீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலின் சிறப்புகள் பற்றியும் ஞானிகளுடைய தொடர்புகள் பற்றியும் இங்கே வந்திருக்கும் அன்பர் திரு சட்டநாதன் அவரிடம் கேட்டு தெரிந்துக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இந்த கோயில் லால்குடி வட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து லால்குடி போகிற வழியில் இந்த பஸ் வசதி உண்டு. இந்த கோயில் 1300 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் ஆதித்த கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் தலை விஷயம் பார்த்திங்கன்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்தில் முள்ளே இருக்காது. மற்ற எல்லா ஊர் வில்வ மரத்துலையும் முள்ளுகள் இருக்கும், ஆனால் இங்கே இருக்காது. இந்த வில்வ மரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இது சொல்கிறாங்க. அதாவது சொன்னாங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி திருமண தடை உள்ளவங்களுக்கு இந்த இடத்துல வந்து வேண்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க திருமண தடை நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அம்பிகை தாயார் வந்து பலாண்டு காலம் தமம் செஞ்ச இடம். அவங்க வந்து நிலத்துலையும் உட்காராமல் அந்த இடத்துல இல்லாமல் வந்து தமம் செஞ்ச இடம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலம் இது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பழங்காலத்தில் பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பித்திருக்களுக்கு சரியான கடன்கள் செய்ய முடியாமல் இங்கே வந்து பித்ருதோஷ நிவர்த்திக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விசேஷங்கள் இந்த கோயிலுக்கு இருக்குது. தாயார் வந்து பார்த்தீங்கன்னா தவக்கோலத்தில் இருப்பாங்க. தாயார் பேர் பார்த்தீங்கன்னா அதுல சுந்தரி, ஒரு வித்தியாசமான பேர். அதே மாதிரி சிவனை பார்த்தீங்கன்னா அப்ரதீஸ்வரர், ஒரு சிறப்பு வாய்ந்த சிவாலயம் இது. பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் உண்டு இங்கே. முருகப்பெருமான், மற்றபடி பார்த்திங்கனாக்கா மகாவிஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு துர்க்கை எல்லாமே இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வேறு மகான்கள் தவம் செஞ்ச இடமா இருக்காங்க. இந்த மகான்கள் தவம் செஞ்ச இடம்னு பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமான் தவம் செஞ்ச இடம்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட அதுக்கான ஆதாரம் இல்லை. சகஸ்ரலிங்கம் இங்கே இருக்குது. ஸோ சகஸ்ரலிங்கம் இருக்கிற இடம் கண்டிப்பாக அகத்திய பெருமான் தவம் செஞ்ச இடமா தான் இருக்கும். அதனால் இது சொன்ன மாதிரி இந்த மகான்கள்னால் அகத்திய பெருமான் முதன்மை சீடர் அவர் தான் முருகப்பெருமானுக்கு. அவர் தவம் செஞ்ச இடமா இது சொல்கிறாங்க. இன்னும் பல்வேறு சிறப்புகள் உண்டு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நான் இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து வந்துட்டுருக்கேன். ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நமக்கு அந்த அப்போல்லாம் சிறப்புகள் தெரியாது. இன்னைக்கு குருக்கள் நிறைய சிறப்புகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். அதில் இந்த சில விஷயங்கள்லாம் நான் 1-2 தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஓங்காரக்குடியிலேருந்து வந்தாங்க. அவங்க கோயிலை பற்றி எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு நேர்காணல் கொடுத்துட்டேன். சரி. இந்த கோவில் நகர் கிராமத்தில் உள்ள கோவில், இந்து அறநிலை சேர்ந்த கோவில். இங்கே சுவாமி, அம்பாள், பிள்ளையார், சப்தகன்னிகள், நர்த்தவிநாயகர், சித்திவிநாயகர், வட கைலாசநாதர், தென்கைலாசநாதர், சண்முகநாதர், வள்ளிதேவானையுடன் இங்கே இருக்கிறார். அது இல்லாமல் கஜலட்சுமி இருக்கிறது. சுவாமிக்கு பின்னால் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இருக்கிறார். இங்கே வில்வ மரம் இருக்கிறது. 1300 வருஷம் ஆச்சு இந்த வில்வ மரம். முள்ளாக காசிக்கு போகணும், 9 சுற்றுக்கு போகணும், காசிக்கு போகணும். இந்த பலன் இங்கே கிடைக்கும். குழந்தைகளாக இறந்தவர்கள் இங்கே வந்து தேங்காய் வாழைப்பழம் அச்சதையெல்லாம் இது பண்ணி சுவாமி மலுக்கு அர்ச்சனை செய்தால் புத்திரி தோஷங்கள் நீங்கும். குழந்தைகளாக குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து மஞ்சள் வெள்ளை கையில் மஞ்சள் இட்டு 9 முறை சுற்றி வந்து சாத்தி அதை மஞ்சள் குங்குமம் இட்டு கல்யாணம் ஆகாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் புடவை சாத்தலாம் கல்யாணம் ஆன பிறகு. ஆணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவர்கள்
10 என்ற வேட்டையை வில்வ மரத்தில் சாத்தி சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வீட்டுக்கு செல்லலாம். அதே மாதிரி அம்பாள் வந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும். அதேமாரி பாசி பயிர் ஊற வைத்து அதை மறுநாளில் சுவாமி வயத்தில் கட்டி மறுநாள் காலையில் சாப்பிட்டால் குழந்தை உண்டாகும். இது மாதிரி தவக்கோலத்தில் அம்பாள் இருக்கிறார். இந்த அதுல சுந்தரி அழகானவள், அது அழகான அர்த்தம். அந்த அதுல சுந்தரின்னு பேர். தவக்கோலத்தில் இருக்கிறார்கள். இங்கே வந்து எல்லாம் நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்கள் சூரியன், உஷா, பிரதி உஷாவுடன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. உஷா, பிரதி உஷா, சூரியன் வந்து கிழக்கு பார்த்து இருக்கிறது. அதேமாதிரி சனீஸ்வரன், ராகு, கேது, அங்காரன், புதன், சுக்கிரன் இந்த எல்லா கோளுங்களும் சூரியனை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதேமாதிரி பைரவர் இருக்கிறார். இங்கே துர்கா கணபதி இருக்கார், நந்தி இருக்கிறார், அதேமாதிரி கருப்பு இருக்கிறார். இந்த கோவிலில் பிரதோஷங்கள் 2 முறை நடக்குது மாதத்துக்கு. அது எல்லா கோயில்களும் நடக்கப்பட்ட இந்த கோயில்களும் விநாயகர் சதுர்த்தி, சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் மற்ற இதெல்லாம் இந்த கோவிலில் நடைபெற்று வருகின்றன. குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், எல்லாமே இங்கே வந்து கொண்டு போகின்றார்கள். எவ்வளோ ஆண்டு பழமையான கோயில்? கோவில் வந்து 2ஆம் குலத்துக்குள்ள கட்டப்பட்டது. இங்கே வந்து முள்ளாத விழுவமரம் 1200 வருஷம் 1300 வருஷம் ஆச்சு இந்த கோவில். முள்ளாத விழுவமரம் இங்கே எங்கே போனாலும் இந்த மரம் முள்ளாத விழுவமரம் இங்கே கிடைக்காது. எல்லா இடத்துலையும் முள் இருக்குது. இந்த கோவில் முள்ளே கிடையாது. ஆனால் முள்ளாத விழுவமரம் இந்த இடத்தில் குழந்தை இல்லாத இந்த மாதிரி குழந்தை உண்டாகும். அதுமாதிரி கல்யாணம் ஆகாதவர்கள், பித்ருதோஷம் உள்ளவர்கள், மற்ற எல்லா இதுவும் இந்த கோயில் நிவர்த்தியாகின்றன. தீர்த்தம் என்ன தீர்த்தம்? கங்கை தீர்த்தம் இருக்கிறது. இங்கே கங்கை குளம் வடக்கு பார்த்து தென்கிழக்கு பகுதியில் கங்கைக்கு குளம் இருக்கிறது. இது கங்கை தீர்த்தம் பேர். சரி. கங்கைக்கு போயிட்டு ஸ்நானம் செய்தால் கங்கைக்கு போயிட்டு வந்த மாதிரி அர்த்தம். இங்கே பங்குனி ஆறு பக்கத்தில் ஓடுகிறது. சரி. இங்கே காவேரி ஆற்று வடகரையில் இருக்கிறது இந்த கோவில். இதில் இப்போது லிங்கத்தோட சிறப்புகள் என்னங்க? ஆமாம், அப்பா சாணத்தில் இருக்கிறார் சுவாமி வந்து. சரி. அப்பா சாணத்தில் இருக்கிறார். அப்பிரதீஸ்வரன் பேர் இந்த கோவில். உற்சவர் யாருங்க? உற்சவர் எல்லா உற்சவரும் இருக்கிறார். இங்கே நடராஜர், உஷா, பிரதி உஷா, அது வள்ளி தெய்வானை, சுவாமி அம்பாள், ராகு, கேது, மற்ற எல்லா விக்கிரகங்களும் இங்கே இருக்கின்றன. நன்றி ஐயா.